அனைவருக்கும் வணக்கம். காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலைய தேவன் பாகம் 5 அத்தியாயம் 28 ஜெயம் கொண்ட சோழபுரம். பல்லவத்தின் கடைசி சொட்டு இரத்தமான உபேந்திர பார்த்திப பல்லவன் தனது மனைவி கல்பலதாவுடன் தீயில் கருகி பிராண தியாகம் செய்தவுடன் காஞ்சிக்கும் பல்லவத்துக்கும் இருந்த தொடர்பு முழுவதுமாக அருந்தது. என்றாவது ஒரு நாள் பல்லவம் மீண்டும் தொழிற்கும் என்கிற நம்பிக்கையுடன் வளைய வந்து கொண்டிருந்த காஞ்சிவாசிகள் அந்த நம்பிக்கையை இழந்தனர். ஆதித்த கரிகாலனின் கொலையின் மூலம் தங்களில் ஒருவனை சோழர்கள் அப்புறப்படுத்தி விட்டதாகவே அவர்களை நினைக்க தூண்டியது. ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டதும் பொன்னாளியில் வந்து தங்கிய சுந்தர சோழன் தன்னை காஞ்சிவாசியாகவே பிரகடனப்படுத்திக் கொண்டான். கிபி 969 ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டான். உடனே காஞ்சியில் வந்து தங்கிய சுந்தர சோழன் அடுத்த ஆண்டே, அதாவது கிபி 970 காஞ்சியிலே இறக்க அங்கேயே அவன் தகனம் செய்யப்பட்டான். அவன் மனைவி மலையமானின் மகள் வானவன் மாதேவியும் உடன்கட்டை ஏறினாள். சுந்தர சோழர் 13 வருடங்களை ஆண்டார். மகனின் கொலை அவரை பெரிதும் பாதித்துவிட்டது. தஞ்சையிலேயே இனி காலடி வைக்க மாட்டேன் என்று அறிவித்துவிட்டுத்தான் காஞ்சிக்கு குடிபெயர்ந்தார். கிபி 970 அவரது பெரியப்பன் கண்டராதித்தரின் மகன் உத்தம சோழன் அரியணையில் அமர்ந்தான். 15 ஆண்டுகள் குந்தவை பொறுமையுடன் காத்திருந்தாள். உத்தம சோழன் கிபி 985 இறக்க குந்தவை நெடுநாளாக கண்டிருந்த கனவு அந்த ஆண்டு பலித்தது. அவளது ஆருயிர் அருண்மொழி அரியணையில் அமர்ந்தான். தம்பியாக கருதினால் என்ன, இல்லை மகனாக கருதினால்தான் என்ன, அவளது உலகமே அருண்மொழியாக இருந்ததால் உறவு எதுவாக இருந்தாலும் அவளுக்கு லட்சியம் இல்லை. வையகமே அருண்மொழியின் புகழை பாட வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் காஞ்சி இன்னும் ஆதித்த கரிகாலனின் புகழ்தான் பாடிக்கொண்டு இருந்தது. அவன் எழுப்பியிருந்த பொன்னாளி ஆதித்த கரிகாலனின் புகழை இன்னும் பறைசாற்றிக் கொண்டு இருந்தது. குந்தவிக்கு இது உறுத்தலாகவே இருந்தது. சோழத்தின் பகுதியாக திகழ்ந்தும் இன்னும் தாங்கள் பல்லவர்கள் என்கிற எண்ணத்துடன் வாழ்ந்த காஞ்சியை குந்தவை வெறுத்தாள். பல்லவம் எங்கே இருக்கிறது? பார்த்திப பல்லவனும் கல்பலதாவும் போன இடத்தில் புல் முளைத்தாகிவிட்டது. இன்னும் பல்லவம் என்கிற ஜம்பம் எதற்கோ? தந்தை சுந்தர சோழர் இறக்கும் தருவாயில் அவரை காண்பதற்காக காஞ்சியின் பொன்னாளிக்கு சென்றபோது அவர் இவளை காண மறுத்திருந்தார். அவளுடைய தாய் வானவன் மாதேவியும் அல்லவா இவளை காண மறுத்திருந்தாள். அப்போது பார்த்திப பல்லவன் இவளிடம் கூறியிருந்த கடுமையான சொற்களை இவள் இன்னும் மறக்கவில்லை. மன்னனாக அரியணையில் அமர்ந்து புகழ் பெறுவது என்பது பெரிய சாதனை அல்ல. மன்னனாக பதவி ஏற்கவில்லை என்றாலும் வீரபாண்டியனின் தலையை கொய்து காஞ்சியில் பொன்னாளியை எழுப்பிய ஆதித்த கரிகாலனின் புகழ் மற்ற சோழ மன்னர்களை காட்டிலும் பல்லாயிரம் ஆண்டுகள் நீடித்திருக்கும் என்று அகம்பாவத்துடன் கூறியிருந்தானே. உண்மைதான். சோழ பட்டத்து இளவரசனாக இருந்தும் தங்களுள் ஒருவனாகவே ஆதித்த கரிகாலனை கருதிய காஞ்சி மக்கள் இன்னமும் அவனது வீரத்தை சிலாகித்து பேசிக் கொண்டு இருந்தனர். காஞ்சியின் மைந்தன் ஆதித்த கரிகாலன் என்கிற மெய்கீர்த்தி பாடல் ஒன்று காஞ்சியின் பட்டி தொட்டிகளில் எல்லாம் பிரபல்யமானது. நீண்ட காலம் புகழுடன் ஆட்சி செய்த மன்னர்களுக்கு பாடப்படும் மெய்கீர்த்தி பட்டத்துக்கே வராத ஆதித்த கரிகாலனுக்கு கிட்டியது குறித்து பலரும் வியந்து பேச அதை குந்தவையால் ஜீரணிக்க முடியவில்லை. எனவே அருண்மொழியின் புகழை வையகமெங்கும் பரப்ப வேண்டும் என்கிற உத்வேகம் அவளுள் எழுந்தது. இந்த எண்ணங்களுடன் உறங்க போனதாலோ என்னவோ அன்று நள்ளிரவில் ஆதித்த கரிகாலன் வந்தான். கனவில் தனது தலையை திருகி எடுத்து நீட்டுகிறான். அந்த தலை சோழ மகுடமாக மாறுகிறது. எதற்காகத்தானே நீ காத்திருந்தாய்? என்னிடம் கேட்டிருந்தால் நானே கொடுத்திருப்பேன் அல்லவா? என்னை கடந்து தம்பியை அரியணையில் அமர்த்துவதற்கு துடித்தாயே. பார், இன்னும் நான் புகழோடு இருக்கிறேன் என்று எக்காலமிட்டான். உடல் தூக்கி வாரி போட எழுந்தமர்ந்தாள் குந்தவை. அதன் பிறகு அவளுக்கு உறக்கமே வரவில்லை. நீண்ட நேரம் யோசித்தபடி அமர்ந்தவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து போனது. அருண்மொழி தன்னை தேடி வரும் வரையில் கூட அவளுக்கு காத்திருக்க பொறுமை இல்லை. திட்டக்கனியை உடனே அனுப்பி அருண்மொழியை தன்னை உடனே வந்து சந்திக்கும்படி கட்டளையிட்டாள். அக்கையாரை அழைத்தீர்களா? அருண்மொழி பணிவுடன் வந்து நின்றான். எனக்கு ஒரு ஆசை, அதை நிறைவேற்றுவாயா? குந்தவை கேட்டாள்.
அந்த கேள்விக்கு அவசியமே இல்லை என்பது இருவருக்குமே தெரியும். அவளது ஆசைகள் தான் அவனுக்கு இடப்படும் கட்டளைகள். அக்கையாரின் ஆசைகளை நிறைவேற்றுவதே அவனது குறிக்கோள்கள். குந்தவை எள் என்று கூறி முடிப்பதற்குள் அருண்மொழி எண்ணெயாக தன்னையே வார்ப்பான் என்பது அவளுக்கு தெரியாதா என்ன? இவ்வேளையில் ஆதித்த கரிகாலனாக இருந்தால் இவள் என்ன என்று கேட்பதற்குள் வன் என்று வேட்டை நாயாக குறைத்திருப்பான். எனவேதான் இவள் அரும்பாடுபட்டு கவனத்துடன் எச்சரிக்கையுடன் திட்டமிட்டு தனக்கென்று ஒரு மன்னனாக, தனது அபிலாஷைகளை நிறைவேற்றும் ஒரு ஆட்சியாளனாக, எப்போதும் இவளது பெருவிரல் கீழ் வாசம் செய்யும் வேந்தனாக அருண்மொழியை தயார் செய்திருந்தாள். அருண்மொழி, காஞ்சி இப்போது சோழத்தின் ஒரு பகுதி. பல்லவம் என்கிற சாம்ராஜ்யம் அழிந்துவிட்டாலும் காஞ்சி மக்கள் இன்னமும் தங்களை பல்லவர்கள் என்று கூறி வருவது துரதிருஷ்டவசமானது. காஞ்சி என்கிற பெயர் இருக்கும் வரையில் காஞ்சிவாசிகள் தங்களை பல்லவர்கள் என்றுதானே அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். எனக்கு ஒரு யோசனை. காஞ்சி என்கிற பெயரை மாற்றிவிட்டால் மக்களும் தங்களை பல்லவர்கள் என்று கருத மாட்டார்கள் அல்லவா? எனவே காஞ்சியின் பெயரை நீ மாற்றியாக வேண்டும், குந்தவை கூறினாள். நல்ல யோசனை அக்கையாரே, தாங்களே ஒரு நல்ல பெயரை அறிவியுங்கள். அருண்மொழி அவளை பணிவுடன் பார்த்தான். அவனை பொறுத்தவரை அக்கையாரின் சொல்லே ஆண்டவனின் சொல் ஆகும். குந்தவை சாளரத்தின் வழியாக தளிக்குளத்தார் ஆலயத்தின் கோபுரத்தை வெறித்தாள். நகரேசு காஞ்சி என்று போற்றப்படும் தங்கள் புராதன நகரத்தை வென்று கைப்பற்றி சோழர்கள் வசப்படுத்தி உள்ளனர் என்பதை எப்போதும் காஞ்சிவாசிகள் உணரும் வண்ணம் ஒரு பெயரை தேர்ந்தெடுக்க நினைத்தாள் குந்தவை. உடனே அவளுக்கு ஒரு பெயர் மனதில் தோன்றியது. ஜெயம் கொண்ட சோழபுரம். இதுதான் காஞ்சியின் புது பெயர். இந்த பெயரை அறிவித்துவிடு. இந்த புதிய பெயரை வலியுறுத்தும் விதமாக காஞ்சியில் ஒரு சிவாலயத்தை எழுப்பு, குந்தவை கட்டளையிட்டாள். இனி வரும் நாட்களில் இம்மாதிரி பல கட்டளைகளை அன்றாடம் விடப் போகிறாள் குந்தவை. பழுவேட்டரையரின் பெயரில் உள்ள கோபத்தை தீர்க்க தளிக்குளத்தார் ஆலயத்தை இடித்துவிட்டு ராஜராஜனின் பெயரில் அங்கே பிரம்மாண்ட ராஜராஜேஸ்வரத்தை எழுப்ப போகிறாள். ஸ்ரீ விஜயத்தின் மீது படையெடுத்து சென்று அந்த நாட்டை பழிவாங்க போகிறாள். அருண்மொழி குந்தவின் விருப்பத்தை உடனே பூர்த்தி செய்தான். இனி காஞ்சியின் பெயர் ஜெயம் கொண்ட சோழபுரமாக மாற்றப்படுகிறது. காஞ்சி மக்கள் தங்கள் நகரத்தை அந்த பெயரில் தான் அழைக்க வேண்டும். ஜெயம் கொண்ட சோழபுரம் என்கிற பெயர் மாற்றத்தை குறிக்க காஞ்சியில் ஜெயம் கொண்ட கச்சபேஸ்வரம் என்கிற சிவாலயம் எழுப்பப்படும் என்று அறிவித்தான் ராஜராஜன். காஞ்சியின் மக்கள் இந்த அறிவிப்பினை கேட்டு கொந்தளித்தார்கள். பிரமனால் அசுமேத யாகம் செய்யப்பட்டு அத்திவரதன் தோன்றியதால் அத்தியோர் என்று பெயர் பெற்று இளந்திரியனும் கரிகால் பெருவளத்தானும் இணைந்து முக்கூடல், மாளிருஞ்சோலை, அத்தியூர், தர்மநகரம் மற்றும் ஒத்தாடை என்கிற 5 பகுதிகளை இணைத்து உருவாக்கிய காஞ்சி நகரத்தை ஒரே இரவில் ஜெயம் கொண்ட சோழபுரம் என்று மாற்றிவிட்டார்களே. சோழன் உருவாவதற்கு முன்பாகவே இருந்த நகரத்தை சோழபுரம் என்று பெயரிடுவதா? ஆங்காங்கே மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று தங்கள் அதிருப்தியை தெரிவித்தனர். கச்சபேஸ்வரர் ஆலயத்திற்கு திருப்பணிகளை தூக்குவதற்காக ராஜராஜன் வரும் பாதையில் வழிமறித்து நின்று தங்களது அதிருப்தியை தெரிவித்தனர். ஜெயம் கொண்ட சோழபுரம் என்கிற பெயரை மாற்றி மீண்டும் பழையபடி காஞ்சி என்றே வைக்க வேண்டும் என்று மன்றாடினர். ராஜராஜன் மறுத்துவிட்டான். நீர் அது வார்க்கப்படும் கலையத்தின் உருவத்தை பெறுவது போன்று குடிமக்கள் அதனை ஆளுமை செய்யும் ராஜ்யத்தின் தன்மையை பெற வேண்டும். இன்னமும் நீங்கள் பல்லவர்கள் என்கிற எண்ணத்தை மறந்து சோழ நீரோட்டத்தில் கலக்க வேண்டும் என்பதற்காக ஜெயம் கொண்ட சோழபுரம் என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறோம். நாம் எல்லாம் சோழர்கள் என்கிற மனோபாவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ராஜராஜன் கூற திகைத்து போய் நின்றனர் காஞ்சிவாசிகள். மாவீரர் ஆதித்த கரிகால சோழனார் புகழ் ஓகுக என்றபடி கூட்டத்தினர் கலைந்து செல்ல ராஜராஜனின் முகம் இறுக்கமாக காட்சியளித்தது. கச்சபேஸ்வர ஆலய திருப்பணிகளோடு காஞ்சி காமாட்சி ஆலயத்தின் திருப்பணிகளையும் செய்தான். என்ன திருப்பணிகளை செய்தும் காஞ்சி மக்களிடையே தாங்கள் பல்லவர்கள் என்கிற எண்ணம் தொடர்ந்து நிலவிக் கொண்டுதான் இருந்தது. அப்போதுதான் குந்தவிக்கு அந்த விபரீத எண்ணம் தோன்றியது. அப்பர் பாடியிருந்த தஞ்சை தளிக்குளத்தானின் சந்நிதியை இடித்து தள்ளிவிட்டு அங்கே ராஜராஜேஸ்வரம் என்கிற பிரம்மாண்ட ஆலயத்தை எழுப்ப வேண்டும் என்கிற தனது கோரிக்கையை விடுக்க ராஜராஜனும் அதனை ஏற்றுக்கொண்டான். தனது குருவான கருவூர் தேவரை உடனே வர சொன்னான்.
குருவே, தளிக்குளத்தானின் ஆலயத்தை எடுத்துவிட்டு அங்கே பிரகதீஸ்வரம் என்கிற பிரம்மாண்ட ஆலயத்தை எழுப்ப நிச்சயித்துள்ளேன். நீர்தான் அதனை பொறுப்பேற்று நடத்த வேண்டும். ராஜராஜன் கூற உறைந்து போனார் கருவூர் தேவர். என்ன விபரீத யோசனை அரசே! உமக்கு யார் இந்த யோசனை கூறினார்களோ அவர்கள் சோழத்திற்கு பெரும் கேடு விளைவிக்க தீர்மானித்திருக்கிறார்கள் போலும். அப்பர் பாடிய தளிக்குளத்தானின் ஆலயத்தை நீக்கிவிட்டு புதிய ஆலயம் ஒன்றை எழுப்பலாம் என்கிற உமது சிந்தனை தவறானது. காலம் காலமாக தளிக்குளத்தான் இங்கே கோயில் கொண்டிருக்கிறான். பாடல் பெற்ற அவனது திருத்தலத்தை நீக்கிவிட்டு புதிய ஆலயத்தை நாம் எழுப்புவது மிகவும் தவறு. கருவூர் தேவர் கூற அவருக்கு ராஜராஜன் பதில் கூறுவதற்கு முன்பாகவே அங்கே தோன்றிவிட்ட குந்தவை கருவூர் தேவரை உறுத்து பார்த்தபடி வந்தாள். நாம் என்ன ஆலயத்தை நீக்கிவிட்டு அங்கே வசந்த மாளிகையே எழுப்ப சொன்னோம்? பழைய ஆலயத்தை நீக்கிவிட்டு புதிய ஆலயம் ஒன்றை எழுப்பத்தானே சொல்கிறோம். இறைவனை இன்னும் பிரம்மாண்ட வசதி மிக்க ஆலயத்தில் வைக்க எண்ணுகிறோம். தளிக்குளத்தானின் கருவறை சிறியதாக உள்ளது. மன்னரும் பரிவாரங்களும் தொழுவதற்கு சற்று விசாலமான கருவறையை எழுப்ப நினைக்கிறார். கருவறையை அகலமாக்குவதை கருவூராருக்கு ஏன் பிடிக்கவில்லை? குந்தவை கேட்டாள். இளவரசி, மன்னர்களை காட்டிலும் அதிக அதிகாரங்களை உடையது ஆலய ஆகமங்கள். மன்னன் ஆளுவதற்கு காலம் விதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஆகமங்கள் நித்தியமானவை. அவற்றுடன் விளையாடவே கூடாது. தயவுக்கு இந்த எண்ணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். கருவூர் தேவர் இறைஞ்சினார். இல்லை, பிரகதீஸ்வரம் எழும்பும். அதனை பொறுப்பேற்று நடத்திடப் போகின்றவர் நீங்கள்தான். இது எனது கட்டளை. ராஜராஜன் கட்டளையிட்டு விட்டு திரும்பி நடக்க அவரை சற்று ஏளனமாக பார்த்துவிட்டு ராஜராஜனை பின்தொடர்ந்தாள் குந்தவை. இந்த அனர்த்தங்கள் எங்கே கொண்டு போய் விடப் போகின்றனவோ? தளிக்குளத்தான் ஆலயத்தை எடுக்கும் பணி தொடங்கும் என கருவூர் தேவர் அறிவிக்க ஆலய சிவாச்சாரியர்கள் அதிர்ந்தனர். கருவூர் தேவரே, அனைத்தும் அறிந்த தாங்களே இப்படி அறிவிக்கலாமா? தளிக்குளத்தானின் ஆலயத்தை நீக்கிவிட்டு மன்னர் பெருமையை பாடும் ஒரு ஆலயத்தை எழுப்புவது ஆகமத்துக்கு எதிரானதல்லவா? தாங்கள் எப்படி இதனை அனுமதித்தீர்? சிவாச்சாரியார்கள் கொதித்தெழுந்தனர். இது மன்னரின் கட்டளை என்று மட்டுமே முணுமுணுக்க முடிந்தது கருவூர் தேவரால். நாங்கள் தளிக்குளத்தானின் ஆலயம் இடிக்கப்படுவதற்கு அனுமதியோம். சிவாச்சாரியார் போராடியபடி ஆலயத்தின் முன்பாக அமர்ந்து கொண்டு இருந்தார்கள். அவர்களை அடித்து விரட்டுங்கள். குந்தவை உத்தரவிட குதிரை வீரர்கள் கைகளில் சவுக்கி ஏந்தி வந்து அமர்ந்திருந்த சிவாச்சாரியர்களை சாட்டையால் அடிக்க துவங்கினர். இந்த காட்சியை கண்ட கருவூர் தேவரால் தனது கண்களை மூடிக்கொள்ளத்தான் முடிந்தது. அப்போதுதான் அந்த விபரீதம் எழுந்தது. பிரம்மதாச சிவாச்சாரியார் என்பவர் விடுவிடுவென்று தளிக்குளத்தான் ஆலய கோபுரத்தின் மீது ஏறியவர் தனது தலையில் எண்ணெயை ஊற்றி தனது தேகத்திற்கு தீமூட்டிக் கொண்டார். கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே பார்த்து அலறினார். தளிக்குளத்தார் ஆலயத்தை இடித்துவிட்டு புதிதாக எழுப்பப்படும் பிரகதீஸ்வரத்தில் காலடி எடுத்து வைக்கும் மன்னர்கள் மாண்டு போவார்கள் என்று கர்ஜனை செய்தபடி பிரம்மதேச சிவாச்சாரியார் கோபுரத்திலிருந்து கீழே பாய்ந்தார். அதை கண்டு மற்ற சிவாச்சாரியர்கள் அதிர்ந்து போய் அலறினார்கள். அவர்களது இறைஞ்சல், அச்சுறுத்தல், போராட்டம் எதுவுமே செல்லுபடியாகவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாளில் தளிக்குளத்தானின் ஆலயத்தை இடிக்கும் பணிகள் துவங்கின. புதிய ஆலயத்தில் நாங்கள் கைங்கரியம் செய்ய மாட்டோம். பிரம்மதாச தீட்சிதரின் சாபம் பழிக்கட்டும் என்றபடி குடந்தை திருவழி மிளலுக்கு தங்கள் குடும்பத்துடன் குடிபெயர்ந்தனர் தளிக்குளத்தானின் ஆலய சிவாச்சாரியர்கள். பிரகதீஸ்வரமும் மிக பிரம்மாண்டமாக எழுந்தது. ஆலய பணிகள் முடிந்துவிட்டது. கும்பாபிஷேகத்துக்கு நாளும் குறிக்கப்பட்டு விட்டது. பிரகதீஸ்வர ஆலயத்து நிழல் நிலத்தில் விழக்கூடாது. அந்த நிழலை மிதிப்பவர்கள் உனது பெருமைகளை மிதிப்பதற்கு சமானம் என்று கூறி கோபுர நிழல் நிலத்தில் விழாத வண்ணம் ஆலயத்தை எழுப்ப கூறியிருந்தாள் குந்தவை. கருவூர் தேவரும் அவளது கோரிக்கையை ஏற்று மிகவும் எச்சரிக்கையுடன் ஆலயத்தை எழுப்ப ஏற்பாடுகளை செய்திருந்தார். மறுநாள் காலை கும்பாபிஷேகத்துக்காக பந்தக்கால் நடும் நிகழ்வுக்கு மன்னரும் குந்தவையும் ஏனைய குடும்பத்தாரும் வருவதாக இருந்தது. ஏற்பாடுகளை ஒரு தரம் மேற்பார்வையிட நினைத்த கருவூரார் தனது கூடாரத்திலிருந்து வெளியே வந்தார். நள்ளிரவு. ஸ்தபதிகளும் பணியாளர்களும் தங்களது கூடாரங்களில் சரித்திர புகழ்பெற்ற ஒரு ஆலயத்தை எழுப்பியிருக்கிறோம் என்கிற மன நிறைவுடன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். கருவூர் தேவர் ஆலயத்தில் நுழைந்து மூல சந்நிதியை நோக்கி நடந்தார்.
பிரம்மாண்ட நந்தி தொலைவில் இருந்தே புலப்பட்டது. ஆலயம் இருளில் மூழ்கி இருந்தாலும் கருவறைக்கும் நந்திக்கும் இடையே ஒரு தீபக் கப்பரை ஒளிர்ந்து கொண்டிருந்தது. கருவறையை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் கருவூர் தேவர். சில்லென்று வீசிய காற்று அந்த நள்ளிரவு வேளையில் சுகானுபவத்தை தரவில்லை. அதன் குளிர்ச்சி இவரது புடரையில் ஒருவித கூச்சத்தை ஏற்படுத்த திடீரென்று அந்த உணர்வு அவரை ஆட்கொண்டது. யாரோ கலகலவென்று சிரித்தது போன்று அந்த ஒளி அவருக்கு கேட்டது. கருவூர் தேவர் திகைப்புடன் சுற்றிலும் நோக்கினார். இந்த முறை சிரிப்பொலி இன்னும் நீண்ட நேரம் கேட்க அப்படியே உறைந்து போய் நின்றார். நந்தியின் மீது யாரோ அமர்ந்திருப்பது போன்றதொரு உணர்வு. தயக்கத்துடன் நந்தியை நோக்கி நடக்க, நந்தியிலிருந்து இறங்கி தண்டைகள் ஒலிக்க யாரோ வேகமாக ஆலயத்தின் பின்புறமாக ஓடுவதை கண்டார். கரி உருவம் மட்டுமே புலப்பட்டது. கையில் ஒரு ஈட்டியை ஏந்தியிருந்தது அந்த உருவம். கருவூர் தேவர் திகைத்தார். யாரெங்கே? குரல் கொடுத்தார் கருவூர் தேவர். நடுநிசையின் அமைதியில் அவரது குரலே ஆலய கற்சுவரில் மோதி அமானுஷ்யமாக ஒலித்தது. யாரெங்கே? மீண்டும் குரல் கொடுத்தார். பதிலில்லை. மெதுவாக ஆலயத்தின் பின்பாக நடந்தார். வடுக பைரவரின் துதியை மனதில் தியானித்தபடி சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே ஆலயத்தின் பின்புறத்தை அடைந்தார் கருவூர் தேவர். யாரெங்கே? மீண்டும் ஒருமுறை குரலை கொடுத்தார். அப்போது அண்டமே அதிரும்படியாக இடி இடி என நகைப்பு குரல் ஒன்று எழுந்தது. ஆலயம் முழுவதும் அந்த நகைப்பொலி எதிரொலிக்க கருவூர் தேவர் திடுக்கிட்டு போய் சுற்றி பார்த்தார். அண்ணாந்து பார் கருவூரா, மகுடம் அணிந்த மன்னர்களால் தான் மேலே காண முடியாது. மேலே பார்த்தால் மகுடம் நழுவிவிடும். அனைத்தும் அறிந்த சித்தன் நீ, உன்னால் உயிரை காண முடியாதா என்ன? உயிரை நோக்கு கருவூரா. கடுமையான குரல் ஒன்று கேட்க கருவூர் தேவர் அண்ணாந்து நோக்கினார். கரிய உருவம் ஒன்று கையில் ஈட்டியுடன் கம்பீரமாக கோபுரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்தது. அந்த கரிய உருவத்தின் பின்பாக கோபுரத்தின் ஸ்வர்ண கலசம் மின்னுவதை இவரால் கீழே இருந்து காண முடிந்தது. அந்த உருவம் அமர்ந்திருந்த விதமே சித்தரான அவருக்கே அச்சத்தை தோற்றுவித்தது. தாங்கள் யார்? சற்றே அச்சத்தை விட்டு குரலை எழுப்பினார் கருவூர் தேவர். பரவாயில்லை, பணிவுடன் கேட்கிறாய். உனது அரசனாக இருந்திருந்தால் யார் நீ என்று என்னை ஒருமையில் கேட்டிருப்பான். கருவூராரே, நான் தான் சோழ கிருமி. இளங்கோப்பிச்சின் சாபத்தால் உயிர் பெற்றேன். அருஞ்செயன் குந்தவை என்று உங்கள் சோழ குடும்பத்தினரின் நடவடிக்கைகளால், ஆதித்த கரிகாலனின் அநியாய கொலையால் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து பலம் பெற்றேன். தளிக்குளத்தானின் ஆலயம் இடிக்கப்பட்டு இதோ உனது மன்னன் புகழ்பாடும் பிரகதீஸ்வரத்தின் கோபுர உச்சியில் எனக்கு ஆசனமிட்டு அமர்த்திவிட்டது உங்கள் சோழத்தின் பேராசை. கடுமையான குரலில் கூறியது அந்த உருவம். சோழ கிருமியா? உறைந்து போனார் கருவூர் தேவர். சோழ கிருமி, சோழ பிரம்மகத்தி, சோழரின் வினை. எப்படி என்னை அழைத்தாலும் இதோ நான் விஸ்வரூபம் எடுத்து அமர்ந்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை. எதற்காக வந்திருக்கிறாய்? கருவூராரின் குரல் அவருக்கே கேட்கவில்லை. அத்தியானின் சாபத்தால் பல்லவம் பரிதவித்தது. குலத்தானின் கோபத்தால் சோழக்குடி கெடப்போகிறது. சோழ குடும்பம் செய்த வினைகளை அறுவடை செய்யும் காலம் விரைவில் வரப்போகிறது. இதோ உயரத்திலிருந்து எனது கண்களுக்கு நன்றாக தெரிகிறது. துறவி ஒருவனின் சாபத்தால் குரல் வளை புழுத்து ஒரு சோழன் சாகப் போகிறான். அவனது புழுத்து போன கழுத்தில் அமர்ந்து நான் சோழத்தின் முடிவுரையை எழுதப் போகிறேன். வன்மத்துடன் கூறியது அந்த உருவம். திடுக்கிட்டு போனார் கருவூர் தேவர். சோழ கிருமியே, இதுக்கு விமோசனம் கிடையாதா? கருவூர் தேவர் கேட்டார். ஏன், பிரமதாச தீட்சிதனை போன்று என்னையும் இந்த கோபத்தின் உச்சியிலிருந்து குதிக்க சொல்கிறாயா? கிருமியான நான் சோழத்தின் முழுவதும் பரவி இருக்கிறேன். சோழம் வாழ வேண்டுமென்றால் நான் அடியோடு கரைய வேண்டும்.
நான் கரைவதற்கு உங்கள் அரச குடும்பம் சதிகளை செய்யாமல் நட்பணிகளை செய்ய வேண்டும். முதலில் இங்கே இருந்து நீக்கப்பட்ட தளிக்குளத்தானுக்கு மீண்டும் ஆலயத்தை எழுப்பச் சொல். ஆதித்த கரிகாலனை சதி செய்து கொன்றதுக்கு பிராயச்சித்தமாக அவனுக்கு நீதி கிடைக்கச் செய். ஆதித்த கரிகாலனின் இறுதி ஆசைகளை நிறைவேற்றச் சொல். நான் காற்று, கரைந்து போவேன். இதை செய்ய மறுத்தால் நான் இன்னும் விஸ்வரூபம் எடுத்து சோழத்தை விழுங்குவேன். எனது கோரை பற்களில் சிக்கி சோழ குடும்பம் சின்ன பின்னமாவதை நீ காண்பாய். இம்முறை சோழ கிருமி சிரித்தபோது அதன் கோரை பற்கள் புலப்படுவதைக் கண்டார் கருவூர் தேவர். மறுநாள் காலையில் மன்னரும் குந்தவையும் ஆலயத்தில் தனித்திருந்த போது பெரிய கோயிலில் தனக்கு சோழ கிருமியால் ஏற்பட்ட பயங்கர அனுபவத்தை விவரித்தார் கருவூரார். கலவரத்துடன் ராஜராஜன் குந்தவையை பார்த்தான். அவளோ சோழ கிருமி அமர்ந்திருந்ததாக கூறப்பட்ட கோபுர உச்சியினை வெறித்து நோக்கினாள். தம்பி ராஜராஜா, கோபுரத்தின் நிழல் நிலத்தில் விழாத வண்ணம் தானே கோபுரத்தை எழுப்பியுள்ளோம். அப்படி இருக்க அதன் உச்சியில் அமர்ந்திருக்கும் கிருமியின் நிழல் எப்படி நமது சோழ பூமியில் படியும்? நமது கருவூர் தேவர் இந்த ஆலயத்தை எழுப்புவதற்காக மிகவும் கடுமையாக உழைத்திருக்கிறார். ஆலயம் நிறைவடைந்த மனநிறைவில் நேற்று ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருக்க வேண்டும். ஆழ்ந்த உறக்கத்தில் தானே கனவுகள் தோன்றும் என்ற குந்தவை அலட்சியமாக கருவறையை நோக்கி நடந்தார். பெருவுடையார் கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தேறியது. பெரிய கோயிலின் தலைமை சிற்பி குஞ்சரமல்லன் ராஜராஜ ராம பெருந்தச்சனுக்கு ராஜராஜன் பொன்னாடை போர்த்தி கௌரவித்து பொற்களி ஒன்றை அளித்ததோடு சிற்பங்கள் செய்ய தனி ஒரு கிராமத்தையே அவனுக்கு பரிசளித்தான். ராஜராஜனும் குந்தவையும் சோழ கிருமியை அலட்சியம் செய்தாலும் கருவூர் தேவருக்கு அவ்வப்போது தான் சந்தித்த கிருமியை எண்ணி கவலைப்படுவது வழக்கமாகி போனது. ஆலய பணிகள் முடிந்து கருவூர் தேவரும் தனது இடத்துக்கு புறப்பட்டு சென்று விட்டார். கும்பாபிஷேகம் நிறைவடைந்து 2 வருடங்களில் மரணப்படுக்கையில் விழுந்தான் ராஜராஜன். நினைவின்றி கிடந்த ராஜராஜனுக்கு திடீரென ஒரு நாள் விழிப்பு வந்தது. குந்தவைதான் அருகே அமர்ந்திருந்தாள். அக்கையாரே, எனது மகன் ராஜேந்திரனை உடனே காண வேண்டும். சுவாசத்தை விட இயலாமல் ராஜராஜன் திணற அவனை கவலையுடன் நோக்கினாள் குந்தவை. எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல் அருள்மொழி, நான் ராஜேந்திரனிடம் தெரிவிக்கிறேன். குந்தவை கூற தலையசைத்து மறுப்பு தெரிவித்தான் ராஜராஜன். அக்கையாரே, இது மகனுக்கும் தந்தைக்கும் இடையே நிகழப்போகும் இறுதி உரையாடல். அவனுடன் தான் நான் பேச வேண்டும். பிடிவாதமாக ராஜராஜன் கூற திகைத்து போனாள் குந்தவை. முதன் முறையாக எவ்வளவு சொற்களை மறுத்து பேசுகிறான் அருண்மொழி. வேறு வழியின்றி குந்தவை அறையின் வாயிலுக்கு சென்று எட்டி பார்த்தாள். மாடத்தின் அருகே நின்றிருந்த தட்டக்கனியை அருகே சைகை காட்டி அழைத்தாள். இளவரசர் ராஜேந்திரனை உடனே அழைத்து வா, அரசர் காண வேண்டுமாம். கட்டளையிட்டுவிட்டு தனது சிரசை அறையின் உள்ளே எடுத்துக் கொண்டாள். ராஜேந்திரனை தேடி சென்று அரசர் அழைப்பதாக தட்டக்கனி கூற அவன் உடனே விரைந்து வந்தான். நெடிய உருவம் கொண்ட ராஜேந்திரன் தனது நீண்ட கால்களால் நடந்து சென்றாலும் அவன் தாவி ஓடுவது போன்றே தோன்றியது. தந்தையின் அறைக்குள் நுழைந்தவன் தனது கைகளை பணிவாக கட்டிக்கொண்டு தந்தையே என்றான். ஆப்பா ராஜேந்திரா, தந்தையின் அருகில் அமர்ந்து அவனது கரத்தை பிடித்துக்கொள். குந்தவை கட்டளையிட்டபடி தனது இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தாள். அத்தை சொன்னது போன்று செய்ய அவனது ஸ்பரிசம் பட்டதும் தனது கண்களை திறந்தான் ராஜராஜன். அவனது விழிகள் மகனை வாஞ்சியுடன் நோக்கின. ராஜேந்திரா என்ற கண்கள் பணிக்க அவனை நோக்கியவன் தனது ஓர கண்களால் குந்தவை அங்கே அமர்ந்திருப்பதை கண்டான். சற்றென்று அவனது கண்களில் ஒரு எச்சரிக்கை உணர்ச்சி பிறந்தது. அக்கையாரே, எனது மகனுடன் நான் தனிமையில் உரையாட வேண்டும் என்றபடி அவளை உறுத்து பார்த்தான். குந்தவை திகைத்தாள். எத்தனையோ முறை
நான் எனது தம்பியுடன் ஏகாந்தத்தில் உரையாட வேண்டும். நீங்கள் சற்றே வெளியேறுங்கள் என்று ராஜராஜனின் மனைவி மக்களை விரட்டியிருக்கிறாள் குந்தவை. ஆனால் முதன்முறையாக அவளையே வெளியே நிற்க சொல்கிறான் அவளது ஆசை தம்பி அருண்மொழி. தனது இருக்கையில் எழுந்து நின்ற குந்தவை வேண்டா வெறுப்பாக அறையின் வாயிற்கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள். ராஜேந்திரா, கதவை தாளிட்டு விட்டு வா. நாம் பேசப்போவது மிகவும் ரகசியமான தகவல்கள். திக்கியபடி ராஜராஜன் கூற ராஜேந்திரன் அரைக்கதவை தாளிட்டு விட்டு வந்தான். மகனே என்றபடி அவனது இரு கைகளையும் தனது கைகளுக்குள் அடக்கிக் கொண்டான் ராஜராஜன். நான் சொல்ல போவதை மிகவும் கவனமாக கேள். நான் கடந்த 27 ஆண்டுகளாக மன்னனாக கோலோச்சி விட்டேன். இனி நீ மன்னனாக ஆட்சி செய்வதற்கு வேலை பிறந்துவிட்டது. எனக்கு சில கடைசி ஆசைகள் உள்ளன. அவற்றை நீதான் நிறைவேற்ற வேண்டும். ராஜராஜனின் கண்களில் நீர் ததும்பியது. சொல்லுங்கள் தந்தையே, செய்ய காத்திருக்கிறேன். ராஜேந்திரன் தந்தையை பரிவுடன் நோக்கினான். நீ மன்னனாக அரியணையில் அமர்ந்ததும் தஞ்சையில் தங்காதே. உனது தலைநகரை மாற்றிக்கொள். தஞ்சையில் மட்டும் நீ இருக்க வேண்டாம். ராஜராஜன் கூற திடுக்கிட்டான் ராஜேந்திரன். தந்தையே, இது என்ன விபரீத கோரிக்கை? காரணமாகத்தான் சொல்கிறேன். பெரிய கோயிலின் கும்பாபிஷேகத்துக்கு முன்பாக கருவூர் தேவர் தான் கண்டதாக கூறிய சோழ கிருமியின் கொடிய உருவத்தை நான் எனது கண்களால் கண்டேன். சோழ தலைநகர் தஞ்சையை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறது அந்த கிருமி. சோழத்தை மீண்டும் உருவாக்கிய ஆதித்த சோழரின் மனைவி இளங்கோ பிச்சிட்ட சாபத்தின் மூலம் உருவெடுத்த அந்த கிருமி ஆதித்த கரிகாலனின் கொலையால் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. தலைக்குளத்தனின் ஆலயத்தை எடுத்து பெரிய கோயிலை கட்டியதால் இப்போது 10 மடங்கு கொடி உருவத்தை பெற்றுள்ளது அந்த சோழ கிருமி. வேண்டாம் ராஜேந்திரா, உன்னை அந்த கிருமி தாக்கக்கூடாது. தஞ்சையிலேயே இருக்க வேண்டாம். உனது தலைநகரை பழைய அறைக்கோ காஞ்சிக்கோ மாற்றிக்கொள். ராஜராஜன் கூற ராஜேந்திரன் அமைதியாக தனது தந்தையை பார்த்தான். மரணத்தின் நிழல் ராஜராஜனின் முகத்தில் படர்ந்து கொண்டே வருவதை உணர்ந்தான் ராஜேந்திரன். நமது சோழம் ஒரு பெரும் ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிறது ராஜேந்திரா. அழிவை நோக்கி நகர்ந்து செல்லும் சோழத்தை நீதான் காப்பாற்ற வேண்டும் மகனே. ராஜராஜனின் குரலில் இருந்த அச்சமும் சோகமும் ராஜேந்திரனை உலுக்கியது. என்ன சொல்கிறீர்கள் தந்தையே? நமது சோழத்தை அழிக்க நினைப்பவர் யார்? திகைப்புடன் கேட்டான். யாரும் இல்லை ராஜேந்திரா. நாம் செய்த வினைகள் சோழ கிருமியாக வடிவெடுத்து நிற்கிறது. கும்பாபிஷேகத்துக்கு முன்பாக நமது கருவூர் தேவரின் கண்களுக்கு புலப்பட்டது சோழ கிருமி. நாம் செய்த வினைகளின் மொத்த உருவம்தான் அந்த கிருமி. பரவி நிற்கும் அது நாம் செய்ய போகும் பிராயச்சித்தங்களால் தான் கரையும் என்றார் கருவூர் தேவர். உனது அத்தையார் அவர் கூறியதை ஏற்க மறுத்தார். இப்போது மரண படுக்கையில் அதனை குறித்து நான் அஞ்சுகிறேன். என் சார்பாக நீதான் அந்த சோழ கிருமியை கரைக்க வேண்டும். இதனை யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும். ராஜராஜன் நீட்டிய கையை பற்றி கொண்டான் ராஜேந்திரன். செய்து முடிக்கிறேன் தந்தையே. நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜேந்திரன் தந்தையின் முகத்தை உன்னிப்பாக கவனித்தான். மன்னர்கள் சுய சிந்தனையை கொண்டிருக்க வேண்டும். பெண்ணொருத்தின் முந்தானையில் ஒரு மன்னன் சிக்கொண்டால் அவன் என்னை போன்று பல தவறுகளை புரிய நேரிடும். நான் அவ்வகையில் எனது அக்கையாரின் பேச்சுக்கு செவிமடுத்து சுய சிந்தனை இல்லாத மன்னனாக பல தவறுகளை இழைத்திருக்கிறேன். மரண படுக்கையில் அந்த தவறுகள் விஸ்வரூபம் எடுத்து எனது நெஞ்சை இப்போது சுட்டெரிக்கின்றன. அந்த தவறுகளுக்கு பிராயச்சித்தங்களை செய்ய மனம் துடிக்கிறது. இனி நான் மீண்டு எழுந்து அவற்றை செய்வேன் என்று தோன்றவில்லை. எனவே நான் செய்த தவறுகளை நீதான் நிவர்த்தி செய்ய வேண்டும். சோகத்துடன் கூறினான் ராஜராஜன். கட்டளையிடுங்கள் தந்தையே, உடனே செய்கிறேன். ஆதித்த கரிகாலன் உயிருடன் இருந்திருந்தால் எனக்கு பதிலாக அவன்தான் மன்னனாக திகழ்ந்திருப்பான். சோழத்தின் சாபம் மூத்த பிள்ளைகள் அரசாட்சிக்கு வருவதில்லை என்பது நிரூபணமாகி வருகிறது.
கனரதேவன், ராஜாதித்தன், ஆதித்த கரிகாலன் என்று 3 தலைமுறையாக மூத்த மகன்களுக்கு அரியணை கிடைக்கவில்லை. ஆதித்த கரிகாலன் இருந்திருந்தால் நானும் நீயும் மன்னர்களாக திகழ்ந்திருக்க முடியாது. மீண்டும் சுவாசத்துக்கு திணறினான் ராஜராஜன். 2 காரியங்களை நீ எனக்காக செய்ய வேண்டும். கங்கை நீரால் எனது பாவத்தை கழுவும் வண்ணம் நீ தளிக்குளத்தானின் லிங்கத்திற்கு புதிய ஆலயம் ஒன்றை எழுப்பி அந்த ஆலயத்தில் பணிபுரிந்த சிவாச்சாரியர்களை அங்கே பணியில் அமர்த்த வேண்டும். இது எனது முதல் கோரிக்கை. செய்து முடிக்கிறேன் தந்தையே. அடுத்த கட்டளை? ராஜேந்திரன் கூற கலங்கிய கண்களுடன் மகனை நோக்கினான் ராஜராஜன். உனது பெரியப்பன் ஆதித்த கரிகாலன் நான் அரியணையில் அமர வேண்டும் என்பதற்காக அப்புறப்படுத்தப்பட்டான். தெரிந்தோ தெரியாமலோ அவனது மரணத்துக்கு நானும் காரணமாகிவிட்டேன். எனது நெஞ்சத்தை இது உறுத்துகிறது. அவனது ஆன்மாவுக்கு அமைதி கிடக்க வேண்டும். அவனது கடைசி ஆசை அரியணையில் அமர்ந்ததும் தனது வசமுள்ள அத்திமலை தேவனின் சிலையை கொண்டு அதற்கு அக்ரோதம் என்கிற ஆபரணத்தை அணிவித்து அசுவமேத யாகம் செய்ய வேண்டும் என்பதுதான். அதற்காகவே அரியணையில் அமர வேண்டும் என்று காத்திருந்தான். அதுக்குள் அவனது கொலை நிகழ்ந்து விட்டது. திருக்கோவிலூர் மலையமானின் 2வது மகள் எனது சிற்றன்னை அந்திமாதேவியிடம் இது குறித்து மலையமான் கூறிவிட்டுத்தான் இருந்தார். அந்திமாதேவி அக்கையாரிடமும் என்னிடமும் இந்த தகவலை கூறினார். ஆனால் அக்கையார் இதனை அலட்சியம் செய்துவிட்டார். இப்போது மரணப்படுக்கையில் உன்னிடம் இறைஞ்சுகிறேன். எனக்காக அந்த சிலையை கண்டுபிடித்து அஸ்வமேத யாகத்தை செய்து நமது சோழத்தை காப்பாற்று. அந்த யாகம் செய்தால் சோழக்கிருமி நீங்கிவிடும் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். இதனை யாரிடமும் தெரிவிக்காமல் நீ செய்து முடிக்க வேண்டும் என்றான் ராஜராஜன். அவசியம் செய்து முடிக்கிறேன் தந்தையே. தளிக்குளத்தானுக்கு ஒரு பிரம்மாண்ட ஆலயத்தை நிறுவுகிறேன். பெரிய தந்தை ஆதித்த கரிகாலனாரின் இறுதி ஆசையை நிறைவேற்றுகிறேன். தந்தை ராஜராஜனின் கையை அழுத்தி வாக்களித்தான் ராஜேந்திரன். 2 தினங்களில் மணக்கனால் தனக்கு விமோசனம் பிறக்கும் என்கிற நம்பிக்கையுடன் தனது கண்களை மூடினான் ராஜராஜன். கிபி 1012 ராஜராஜன் இறக்க அவனது மகன் ராஜேந்திர சோழன் அரியணை ஏறினான். ராஜேந்திரனும் குந்தவை வளர்த்தவன் என்றாலும் அவளது பெருவிரலின் அடியில் அவன் தனது தந்தையை போன்று அடைக்கலம் புகவில்லை. ஆலோசனைகளை கேட்பானை தவிர தானிய முடிவுகளை எடுப்பதில் சமர்த்தனாக திகழ்ந்தான். தனது தந்தையின் 2 கோரிக்கைகளை அவன் மறக்கவில்லை. அரியணை ஏறிய 6ஆம் ஆண்டு அதனை நிறைவேற்றி எண்ணி கங்கை கரைக்கு போக நிச்சயித்தான். கிபி 1018 கங்கை கரையை கடந்து வங்க நாட்டை கைப்பற்றும் எண்ணத்துடன் தஞ்சையை விட்டு புறப்பட்டான் ராஜேந்திரன். குந்தவை உடல்நலம் குன்றி மரணப்படுக்கையில் கிடந்தாள். அவளிடம் ஆசி வாங்குவதற்காக ராஜேந்திரன் அவளை காண வந்திருந்தான். சிறிது காலம் காஞ்சியில் தங்கிவிட்டு அங்கிருக்கும் ஆலயங்களை தரிசித்துவிட்டு பிறகே கங்கை கரைக்கு படையெடுத்து போகிறேன். குந்தவியிடம் கூறியதும் அவளது முகத்தில் மகிழ்ச்சி. ராஜேந்திரனின் பின்பாக நின்றிருந்த வீரமாதேவியை பார்த்தாள். ராஜராஜ சோழனின் அமைச்சரான பிரம்மதேவ சேனாதிபதி மதுராந்தக பரகேசரி மூவேந்தர் வேளாணின் தங்கை வீரமாதேவி. குந்தவியின் கண்கள் தன்னை நோக்குவதை கண்டதுமே அவர் தன்னிடம் எதையோ பேச விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டாள். ராஜேந்திரன் புறப்பட்டு சென்றதும் கிழிந்த நாராக மஞ்சத்தில் கிடந்த குந்தவின் கைகளை பற்றியபடி அவளது அருகில் அமர்ந்தாள் வீரமாதேவி. வீரமாதேவி, ராஜேந்திரன் காஞ்சிக்கு செல்லப் போகிறான் என்று அறிகிறேன். நீயும் அவசியம் அவனுடன் சென்று பொன்னாளி மாளிகையில் தங்கு. எனது அண்ணன் ஆதித்த கரிகாலனின் வசம் அத்திமலை தேவன் மற்றும் உக்ரோதயம் போன்ற பொக்கிஷங்கள் இருந்தன. அவற்றை அவன் எங்கோ பதுக்கி வைத்திருந்தான். அவை இருக்கும் இடத்தை பற்றிய தகவல்களை எனது பெற்றோரின் மூலமாக தனது 6 காதலி கல்பலதாவுக்கு அனுப்பியிருக்கின்றான். அவள் அதை பொன்னாளில்தான் பதுக்கி வைத்திருக்க வேண்டும். கல்பலதா இறந்துவிட்ட நிலையில் அந்த ரகசியங்கள் யாருக்கும் தெரியாமல் பொன்னாளிலேயே இருக்கின்றன. நீ அவற்றை தேடி எடுத்து நமது சோழத்துக்கு உரித்தாக்கிக்கொள். அதிமேதாவியான உன்னால் நிச்சயம் அவற்றை தேடி கண்டுபிடிக்க முயலும்
உனது கணவன் கங்கை கரைக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும் வரை உனக்கு அவகாசம் உள்ளது. எனக்காக நீ இதனை செய்து முடிக்க வேண்டும். குந்தவை மிகவும் சிரமத்துடன் பேசி முடிக்க அவளது கையை அழுத்தி நம்பிக்கை தெரிவித்தாள் வீரமாதேவி. செய்து முடிக்கிறேன் பாட்டியாரே. பொன்னாடியில் அந்த ரகசியங்களை தேடி எடுக்கிறேன். வீரமாதேவி குந்தவைக்கு உத்தரவாதம் தந்தாள். ராஜேந்திர சோழன் வீரமாதேவியோடு காஞ்சிக்கு சென்று பொன்னாடியில் தங்கினான். ஒத்தாடியன் ஆலயத்துக்கு சென்ற அவனை காஞ்சி மக்கள் சந்தித்து ஜெயம் கொண்ட சோழபுரத்தை மீண்டும் காஞ்சி என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்க ராஜேந்திரன் யோசனையுடன் வீரமாதேவியை பார்த்தான். வீரமாதேவி, காஞ்சி மக்கள் ஜெயம் கொண்ட சோழபுரத்திற்கு காஞ்சி என்கிற பழைய பெயரையே மீண்டும் வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். ஜெயம் கொண்ட சோழபுரம் என்பது குந்தவி தேவியாரும் எனது தந்தையாரும் சேர்த்து வைத்த பெயர். என்ன செய்வது? நீயே ஒரு நல்ல யோசனையை கூறு என்றான் ராஜேந்திரன். மதியூகியான வீரமாதேவி அவனை பொன்சிரிப்புடன் பார்த்தாள். பல்லவத்தின் விருப்பத்தையும் சோழத்தின் விருப்பத்தையும் ஒருங்கிணைத்தாலே போதும் அண்ணா. நகரத்திற்கு ஒரு நல்ல பெயர் கிடைத்துவிடும். காஞ்சியுடன் சோழபுரத்தின் பிற்பகுதியான புறத்தை சேர்த்து விடுங்கள். இந்த நகரை காஞ்சிபுரம் என்று அழைக்கலாம். வீரமாதேவி கோரியதும் ராஜேந்திரன் அவளை பரவசத்துடன் பார்த்தான். ஒரு ஆண் அழகனுக்கு மனைவி அமைவது பெரிதல்ல. அந்த மனைவியை மதியூக மந்திரியாக இருந்துவிட்டால் வீரமாதேவி புகழ்பெற்ற மந்திரியின் சகோதரி அல்லவா? இனி இந்த நகரம் காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படட்டும். ராஜேந்திரன் கூறியதும் கரகோஷம் விண்ணை பிளந்தது. மன்னர் ராஜேந்திர சோழன் வாழ்க! காஞ்சிவாசிகள் கோஷமிட்டனர். ஜெயம் கொண்ட சோழபுரம் மீண்டும் காஞ்சியாக பெயர் பெற்றது. ராஜேந்திர சோழன் காஞ்சி மக்களின் கோரிக்கையை ஏற்று மீண்டும் அந்நகருக்கு காஞ்சி என்று பெயர் சூட்டினான் என்பதுதான் குந்தவியின் செவியில் கடைசியாக விழுந்த தகவல். குந்தவி பிராட்டி காலமாகிவிட்டார் என்கிற செய்தி வர ராஜேந்திரனும் வீரமாதேவியும் உடனே தஞ்சைக்கு புறப்பட்டனர். அவரது இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்டு இருவரும் மீண்டும் காஞ்சிக்கு திரும்பினர். கங்கை கரைக்கு படையெடுத்து செல்ல மீண்டும் நாள் குறிக்கப்பட்டது. அங்க நாட்டை நோக்கி புறப்படுவதற்கு முன்தினம் மாலை அத்திமலையானின் ஆலயத்துக்கு சென்ற ராஜேந்திரனும் வீரமாதேவியும் பெருந்தேவியின் சந்நிதியில் முதலில் தொழுதார்கள். அன்று பெருந்தேவிக்கு உக்ரோதயத்தை சாற்றியிருந்தார்கள் பட்டர்கள். ராஜேந்திரன் கண்களை மூடி தனக்கு போரில் வெற்றியை தரும்படி பிரார்த்தித்துக் கொண்டிருக்க வீரமாதேவி பெருந்தேவியையே பரவசத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். தேவி, குந்தவி பிராட்டி எனக்கு தெரிவித்த பொக்கிஷங்களை பற்றிய தகவல்கள் கிடைக்கும்படி நீதான் அருள் புரிய வேண்டும். ஆதித்த கரிகாலர் அத்திமலை தேவன் சிலையையும் உக்ரோதயத்தையும் வைத்திருக்கும் இடத்தை நான் அறிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்க பெருந்தேவி நகைப்பை அடக்கிக் கொண்டவளாக அருள்பாலித்துக் கொண்டிருந்தாள். ஆதித்த கரிகாலன் கல்பொழுதாக கழித்திருந்த அந்த வெள்ளிப்பெட்டகம் சன்னதியின் ஒரு மூலையில் அரச தம்பதிகளின் கண்ணெதிரேதான் வைக்கப்பட்டு இருந்தது. தனது பெரியப்பன் ஆதித்த கரிகாலன் கல்பொழுதாக கழித்திருந்த பெட்டகம் அதுதான் என்பதை ராஜேந்திரன் அறிந்திருக்கவில்லை. இறக்கும் தருவாயில் குந்தவை தன்னிடம் தெரிவித்த பொக்கிஷங்களை பற்றிய முக்கிய குறிப்பு அந்த வெள்ளிப்பட்டகத்தில் இருப்பதை வீரமாதேவியும் அறியவில்லை. தான் தேடும் உக்ரோதயத்தைத்தான் பெருந்தேவி தனது மார்பில் அணிந்து கொண்டிருக்கிறாள் என்பதையும் வீரமாதேவி அறிவில்லை. மறுநாள் விடியலில் ராஜேந்திர சோழன் படைகளுடன் புறப்பட்டு சென்றான். அவனை வழி அனுப்பினாள் வீரமாதேவி. கணவன் புறப்பட்டு சென்ற பிறகு பொன்னாளியில் குந்தவை குறிப்பிட்டிருந்த பொக்கிஷங்களை பற்றிய குறிப்புகளை தேடும் முயற்சியில் இறங்கினாள் வீரமாதேவி. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.